பாருங்கள். கடைசியில் இந்த ஆடு கூட துண்ண மாட்டுது தர்பூசணிக்காயை. இவ்வளவும் சாப்பிட வேண்டியது எல்லாத்தையும் வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க. இது ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டிருந்தாது ஆனால் இறக்குறனா சாப்பிட்டு போனாடா. இது மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் ஏன்டா இது மாதிரி வேஸ்ட் பண்ணுறீங்க? நியாயமாடா உங்களுக்கு? நீங்களும் ஒழுங்காக சாப்பிடாம மக்களையும் சாப்பிட விடாத வேஸ்ட்டாக விட்டு வச்சுங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாமே சும்மா வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. டேய் சாப்பிட்ற நிலைமையிலாகுது. அது மொத்தம் ஆகி போச்சு. கலரே மாறி மொத்தம் வெயிலுக்கு வெம்பி போயிடுது. எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. கடைசியில் இந்த ஆடு மாடும் கூட சாப்பிடாம அப்படியே வேஸ்ட்டாக போச்சு மொத்தமாக. பாருங்கள் எவ்வளோ இடத்துக்கு பாருங்கள். காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதுனே வா இந்த காய் பாருங்கள். இந்த காய்க்கு என்ன குறை? கொஞ்சோண்டு அழுகி இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இது நறுக்காம விட்ருக்காங்கன்னா காரணம் விவசாயம் சரியில்லை, விவசாயிகளும் சரியில்லை, இந்த பண்ணுற பயிரும் சரி போய் நல்லா இருக்கு. இதில் கை கழுவினா அதில் சாப்பிடுப்பா. அவ்வளோ கை கழுவிட்டுனாக்கா வாஷ் பேஷன் இது சாப்பிடு. மங்கி மூஞ்சி பாருங்க. ஐயோ இவ்வளோ தர்பூசணி பழம் வேஸ்ட்டாக விட்டு வச்சுருக்காங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி கடைசி டைமில் வந்து விலை போகலை. நிறைய இடத்துல வந்து உடச்சி கீழே போட்டாங்க, லோடு எடுத்து போய் கொட்டுனாங்க. ரொம்ப அடிமாட்டு விலைக்கெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் வேஸ்ட்டாக விட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப உள்ளே இருக்கனால மக்களுக்கும் தெரியல. இப்படி தெரிஞ்சிருந்தால் மக்களாச்சும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருப்பாங்க. இவங்களும் யாருக்கும் சொல்லலை. ஸோ இவ்வளோ பழம் எல்லாமே வேஸ்ட்டு தான். இது அறுத்து ஒரு வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரத்தில் செம்ம வெயில் வேறு, வெயிலுக்கு எல்லாமே வம்பி போயிடுச்சு. இது யாரும் சாப்பிடக்கூடிய நிலைமையிலையும் இந்த பழம் இப்போ இல்லை. ஸோ விவசாயிகளுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்காமல் இருக்கும். விவசாயிகளும் பிழைப்பாங்க, நாமளும் பிழைக்க முடியும். இப்போ என்ன கேம்னா, ஒரு குத்தில் நீ அந்த காயை வந்து உடைக்கணும். அந்த மாதிரி நீ அதிக காய் நீ உடைச்சா நீ வின்னு, அதிக காய் நான் உடைச்சா நான் வின்னு. ஒரே சான்ஸ் தான், மிஸ் பண்ணால் நீ தோத்துட்ட. ஓகேவா? இந்த கேமுக்கு வந்து 100 ரூபா பெட்டிங். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 ரூபா. ஓகேவா? நீ ஆரம்பி. மொதல் காய் வெட்டுக்காரமாக உடச்சிட்டாரு. செகண்டு உடைக்கிறாரு. ஏய் வேற விளாடுறேன் வா. அது வச்சுட்டு ஏய் கோல்மால் பண்ணக்கூடாது. ரெண்டாவது காய். ஏய் வச்ச உடனே கீ போடாது, மக்களுக்கு காட்டிட்டு போடு. 3 ஆச்சு. 4வது காய் உடையில, அவ்வளோதான், தோத்துட்டேன். 3வது காய் 3 காய் உடச்சிடறான். அடுத்து நான் இவன் வந்து 5 காய் உடைச்சிட்டான். சரி 4 காய் உடைச்சிட்டான். நான் 5 உடைச்சா நான் வின்னு. நம்ம கைக்கு அவ்வளோ பவர்லாம் இல்லைங்க. போகுதுன்னு பார்ப்போம். கணுவட்டி காயுமே வச்சுக்கின்னு 2 3 ஐயோ உணர்ச்சி வாசம் போட்டு கையில் மேலே வச்சு போனோம். 1 2 3 2 வாசிட்டா இருப்பா. அப்பா 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 1 2 ஓ போச்சு. அவங்க கட் பண்ணுறான். ஐயோ சரியான வலி. விட மாட்டேன் நான் வச்சு. அப்போ நான் தோத்துட்டேன். என்னால் 3 காய் தான் உடைக்க முடிஞ்சது.
இவன் 4 உடச்சிட்டான். ஸோ இவன் வந்து வின்னு. நம்ம பெட்டு வச்ச 100 ரூபா நம்ம கொடுத்துறோம். குடு. அடுத்த டாஸ்கில் பார்க்கலாம். டேய் வண்டி சுற்றி வாங்க. வண்டி மேலே ஓடிடுமா? கீழே வாடிப்பா. இந்த பூசணிக்கால குங்குமம் போடாமே சவுக்கம் பார்க்குறியா? ஐயோ